இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும், மதியீனனிடத்தில் உள்ளதோ வெளிப்படும். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்ம புத்திமானா இருப்பதற்கு தேவனிடத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஆண்டவரே, ஞானத்தினாலும் புத்தினாலும் என்னை நடத்துங்க என்று சொல்லி நம்ம கேட்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு நம்ம பயந்து ஜீவிக்கும் பொழுது நமக்குண்டான ஞானத்தையும் நமக்குண்டான புத்தியும் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். புத்திமானுடைய மனம் அறிவை தேடும் என்று சொன்ன வண்ணமாய் நாம் ஒவ்வொரு வழியிலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட பாதையில் நம்ம போயிட்டு இருந்தாலும் அது கரெக்டா அப்படின்றத நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபித்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். 10 கன்னிகை குறித்து நாம் பார்க்கிறோம். 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய ரகசிய வருகைக்கு எடுத்துக்கொள்வதற்காக மணவாளன் வருகிறதுக்கு ஆயத்தமாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு புத்தி நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற நாளில் அவரை நம்ம முகமுகமாய் சந்திக்கிற நாளில் அவரை நாம் பார்க்க வேண்டும். அதற்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். புத்தி என்பது எல்லாவற்றிலும் கர்த்தரை குறித்து சிந்திக்கிறவர்களாய், கர்த்தருடைய திட்டத்தை குறித்து சிந்திக்கிறவர்களாய், உலகத்துக்குரிய ஞானம் அல்ல, பரலோகத்துக்குரிய ஞானத்தை பெற்று நம்ம வாழும் பொழுது நிச்சயமாய் அவரோடு கூட நாம் அவருடைய 1000 கால அரசாட்சியில் நாம் அவரோடு கூட இருப்போம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் இது விசுவாசித்தீர்களானால் அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள பங்கு பெறலாம். God bless you.